அமாவாசை பௌர்ணமி நாட்களில் விரதம் இருக்கச் சொன்னது நம் முன்னோர்கள். அதற்குள் உள்ள அறிவியலை நாம் எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா? விரதம் என்பது வெறும் ஆன்மீக வழக்கம் அல்ல. உடலை தூய்மைப்படுத்தி, மனதை ஒருமுகப்படுத்தி, ஆன்மீக சக்தியை உயர்த்தும் அறிவியல் சார்ந்த நடைமுறை. விரதம் இருக்கும்போது உடல் செல்கள் தங்களை புதுப்பித்து நச்சுக்களை வெளியேற்றுகின்றன. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. தொடர்ந்து உண்பதால் சோர்வடைந்த செரிமான மண்டலம் விரதத்தின் மூலம் ஓய்வு பெற்று உடலின் மாற்றச் செயல்கள் சீராகின்றன. முறையான விரதம் இதய நோய்கள் மற்றும் பல தீவிர நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. மேலும் விரதம் மூளை ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. மன அழுத்தம் குறைந்து சிந்தனை திறன் அதிகரிக்கிறது. ஆன்மீக ரீதியாக பார்த்தால் அன்னத்தை அடக்கியவன் ஐந்தையும் அடக்குவான் என்பது போல் உணவை கட்டுப்படுத்துவது மூலம் ஐம்புலன்களும் கட்டுப்பாட்டுக்கு வரும். இதனால் மனம் அமைதியடைந்து தியானம் மற்றும் தன்னுணர்வுக்கு ஏற்ற நிலை உருவாகிறது. பிரபஞ்ச ஆற்றலுடன் இணையும் உணர்வு பெருகுகிறது. விரதம் என்பது முழுமையாக உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, எளிய உணவை உட்கொள்வதும் ஒரு வகையான விரதமே. முடிவில் விரதம் என்பது பசியோடு இருப்பது அல்ல, உடல், மனம், ஆன்மா மூன்றையும் உயர்த்தும் நம் முன்னோர் வகுத்துச் சென்ற சிறந்த வாழ்வியல் முறை. விரதத்தின் மருத்துவ பலன்களை நாளை பார்ப்போம்.